Alhamdulillahi Rabbil Alameen wal aqibatu lil muttaqin. Assalatu wassalamu ala ashrafil anbiya'i wal mursalin wa ala alihi wa sahbihi wa nasi ajma'in amma ba'd. Faqad qala Allahu ta'ala fil Qur'anil Hakim wal Furqanil Majid. Inna Allaha wa malaikatahu yusalluna 'alan nabi ya ayyuhalladhina amanu sallu 'alaihi wa sallimu taslima. Allahumma salli ala sayyidina Muhammadin wa ala ali sayyidina Muhammadin wa barik wa sallim. நான் உங்கள் முன் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு இஹ்திகாஃப். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நியத்துடன் மஸ்ஜிதில் தங்குவது இஹ்திகாஃப் என கூறப்படும். மேலும் ரமலான் கடைசி 10 இஹ்திகாஃப் இருப்பது சிறந்தது. இஹ்திகாஃப் இருப்பது மிக அதிக நன்மை இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்போது அதை வைத்து வந்திருக்கிறார்கள் என்பதை விட வேற என்ன சிறப்பு வேண்டும்? இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கூறினார்கள், கருத்துப்படி ஒரு நாளைக்கு குறைவாக இஹ்திகாஃப் இருப்பது கூடாது. மேலும் ஒருவர் ஆயுள் முழுவதும் இஹ்திகாஃப் இருப்பது கூடும். இஹ்திகாஃப் ரஹ்மத் என்னும் வாசல் திறந்திருக்கிறது. இமாம் முஹம்மது ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கூறினார்கள், என்னுடைய தந்தை இஹ்திகாஃப் வைத்து வருவதை நான் பார்த்திருக்கிறேன். மேலும் அவர்கள் பள்ளிவாசலுக்கு செல்லும்போது வலது காலை முன்வைத்து செல்வார்கள், பிறகு நியத்தை வைப்பார்கள். இமாம் கய்யூம் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கூறினார்கள், இஹ்திகாஃபின் நோக்கம் அவர் உயிர்நாடி அல்லாஹ் என்னவென்றால் அல்லாஹ் தஆலாவுடன் உள்ளம் ஒன்றாவதாகும். பெண்கள் வீட்டில் தொழும் இடத்திலேயே இஹ்திகாஃப் இருப்பது அவசியம். வீட்டில் தொழுவதற்கென்ன மஸ்ஜித் என்ற பெயரில் இடமில்லை, தனியாக தொழும் இடமில்லை என்றால் வீட்டில் மூளையை குறிப்பாக்கிக் கொள்ள வேண்டும். இஹ்திகாஃப் வைப்பது ஆண்களை விட பெண்களுக்கு மிக எளிது. ஏனெனில் வீட்டில் இருக்கும் வேலைகளை தன் உட்கார்ந்து கொண்டு பிள்ளைகளிடம் வேலை வாங்கிக் கொள்ளலாம். இது அதிக நன்மையாக இருக்கிறது. இந்த இஹ்திகாஃப் வைப்பது சுன்னத் என்பது தெரிந்தும் வைக்காமல் இருக்கிறார்கள். மேலும் இஹ்திகாஃப் இருப்பதற்கு வணக்க ஈடுபாடுகள் ஈடுபட்டிருக்க வேண்டும். தூங்கும் நேரம், விழிக்கும் நேரம் என கணக்கு எடுக்கப்படுகின்றன. அல்லாஹு தஆலாவின் நெருக்கம் ஏற்படுகிறது. ஆகையால் இந்த ரமலான் மாத கடைசி 10 இஹ்திகாஃப் இருப்பதற்கு வல்ல ரஹ்மான் கிருபை செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.